மக்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சுகன்யா சுகி. இந்த பதிவு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் சார நடிக, 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 நடிகன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அந்த பிரகஸ்பதிகளுக்காக தான். ஏன் நடிகை அரசியலுக்கு வரக்கூடாதா? இல்ல அரசியல்ல இருந்தவங்க யாருமே நடிக்கலையா? என்ன சும்மா நடிக, நடிக, நடிக எங்க போய் நடிச்சாரு அவரு? நடிச்சு எங்க எத்தன பேர ஏமாத்துனாரு? அவரு நடிகன்றது உலகறிஞ்ச விஷயம். எல்லாருக்குமே தெரியும். நடிகன் வரக்கூடாது, நடிகன் வரக்கூடாது. நடிகனுக்கு என்ன தெரியும் அரசியல்னா? ஏன்? ஒண்ணுமே தெரியாத தற்குறிக்கு அரசியல் வரும்போது, ஒரு நடிகை அரசியலுக்கு வரக்கூடாதா? நடிகன்னா அவ்ளோ கேவலமான விஷயமா? அவ்ளோ நடிகன், நடிகன்னு சொல்றீங்க. அப்புறம் ஏன் அந்த நடிகன பார்த்துட்டு பயப்படுறீங்க? நடிகன் தானே வந்துட்டு போட்டுமே! அமைதியா இருங்களேன். நடுங்குறீங்கல்ல உள்ள. பயம் இருக்குதுல்ல. ஒரு நடிகர பார்த்து தானே பயப்படுறீங்க. நடிகன், நடிகன்னு சொல்லாதீங்க. அவரு நடிப்ப தூக்கி எறிஞ்சுட்டு மக்களுக்காக வந்து நிக்கிறாரு. சரியா? மக்கள் காசையே கொள்ள அடிச்சுக்கிட்டு, மக்கள் கிட்ட நடிச்சு, நடிச்சு, நடிச்சு நிக்கல. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. மக்கள் கிட்ட நடிக்கிறது வேற, திரையில நடிக்கிறது வேற. சரியா? மக்கள் கிட்ட ஒருபோதும் விஜய் சார் நடிக்க மாட்டாரு. அதெல்லாம் நாங்க மனப்பூர்வமா நம்புறோம். நாங்க பார்த்துக்குறோங்க. அவரு நடிகரா, அவரு டாக்டரா, அவரு வக்கீலா, அவரு போலீஸா, அந்த அந்த விஷயம்லாம் நாங்க பார்த்துக்குறோம். உங்களுக்கு அந்த பிரச்சனையே வேண்டாம். நடிகன்னா எங்களுக்கு தெரியாதா அவரு நடிகன்னு? எங்களுக்கு தெரியாதா? எத்தன படத்துக்கு நாங்க போயிருப்போம். எத்தன படம் ஸ்கூல் கட் அடிச்சுட்டு போயிருப்போம். எத்தன படம் வீட்ல பொய் சொல்லிட்டு போயிருப்போம். ஆ எவ்ளோ விசில் அடிச்சிருப்போம். எங்களுக்கு தெரியாதா அவரு நடிகன்னு? இன்னொரு வாட்டி அவர யாராவது நடிகன், கிடிகன்னு சொன்னீங்கன்னா, வாய் கீழ உடைச்சுருவேன்.